நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் நாம இந்த பதிவுல ஸ்ரீராம ஜெயம் எழுதுவதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க இருக்கோம். ஸ்ரீராம ஜெயம் அப்படின்ற சக்தி வாய்ந்த மந்திரம் ஸ்ரீ ஆஞ்சநேய பகவான் மனதார ராமரை ஜெபிக்கும் மந்திரம். ஜெய் ஸ்ரீராம் மற்றும் ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற மந்திரங்களை அனுமான் ராமரை மனதார ஜெபிப்பதற்கு பயன்படுத்தினார். மிகவும் எளிமையான மந்திரம், அதே நேரத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீராம ஜெயம் மந்திரத்தை முக்கியமாக நம்ம எந்த விஷயத்துக்கு பயன்படுத்தலாம், எந்த விஷயத்துக்கு நம்ம ஸ்ரீராம ஜெயம் மந்திரத்தை சொன்னா நமக்கு அதிக பலன் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா வித நேரத்திலையுமே ஸ்ரீராம ஜெயத்தை சொல்லி வழிபாடு செய்யலாம். அதிலும் முக்கியமாக மன குழப்பம் இருக்கிறவங்க, அமைதி இல்லாம ஏதோ ஒரு பிரச்சனையினால அல்லது பிரச்சனையே இல்லாம மனம் குழம்பிக்கிட்டே இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த நேரத்துல மனதிற்குள்ள நீங்க ஸ்ரீராம ஜெயம் அப்படின்ற மந்திரத்தை நீங்க ஜெபிச்சுக்கிட்டே இருந்தீங்கனாலே போதும், உங்களுடைய மன குழப்பம் நீங்கி மனதில் அமைதி உண்டாகும். மனது அமைதி இல்லாம குழப்பமா இருக்கிறவங்களால மனசை ஒருநிலைப்படுத்தி ஸ்ரீராம ஜெயம்ன்ற மந்திரத்தை சொல்ல முடியாம கூட போகலாம். ஒரு முறை 2 முறை சொல்லுவாங்க. மனது ஏற்கனவே குழப்பத்தில் இருக்கனால வேற ஒரு விஷயத்த நோக்கி அது சென்றுடும். அந்த மாதிரி நேரத்துல நீங்க ஸ்ரீராம ஜெயம்ன்ற மந்திரத்தை எழுதி பழகலாம். ஸ்ரீராம ஜெயம் மந்திரத்தை எழுத எழுத அதுவும் உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். அதிலும் ஒரு சிலர் இதுல சில விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. பச்சை நிறத்துல நீங்க எழுதுனீங்கன்னா உங்களுக்கு செல்வ வளம் பெருகும். சிவப்பு நிறத்துல நீங்க எழுதுனீங்கன்னா செய்வினை கண் திருஷ்டி போன்றவை நீங்கும். நோய்கள் நீங்கணும்னா கருப்பு நிறத்துல எழுதணும் அப்படின்னு ஒரு சிலர் இத குறிப்பிட்டு சொல்லுவாங்க. ஆனா இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், எந்த நிறத்துல நம்ம எழுதியிருக்கோம் அப்படிங்கிறத இறைவன் பார்க்க மாட்டாரு. எந்த மாதிரியான உண்மையான ஆத்மார்த்தமான உண்மையான பக்தியோட நம்ம அந்த ஸ்ரீராம ஜெயத்தை மனசுக்குள்ள ஜெபிச்சுக்கிட்டே எழுதுறோம் அப்படிங்கிறத தான் இறைவன் பார்ப்பாரே தவிர, என்ன நிறத்துல நம்ம எழுதியிருக்கோம் அப்படிங்கிறத இறைவன் பார்ப்பதே இல்லை. ஒருவேளை நீங்க அந்த மாதிரி பல வகை நிறங்கள்ல எழுதுறது உங்களுக்கு மன விருப்பம் தந்துச்சுன்னா நீங்க தாராளமாக எழுதலாம். அது அவரவர் விருப்பம். ஆனா இறைவனோட பார்வையில உங்களுடைய மனதில் எந்த அளவுக்கு பக்தியோட நீங்க எழுதுறீங்க அப்படிங்கறத மட்டுமே இறைவன் பார்ப்பார். மனக்குழப்பம் மட்டும் இல்ல, எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் ஸ்ரீராம ஜெயம் எழுதலாம். உதாரணமாக வேலை கிடைக்கிறது, திருமணம் நடக்கிறது, குழந்தை பாக்கியம் கிடைக்க, இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை சரியாகணும், உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸ்ரீராம ஜெயத்தை சனிக்கிழமை நீங்க எழுத ஆரம்பிக்கிறது மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். 108 முறை, 1008 முறை, 10,008 முறைன்னு எத்தனை முறை வேண்டுமானாலும் நீங்க எழுதலாம். சனிக்கிழமை நீங்க ஸ்ரீராம ஜெயம் எழுத ஆரம்பிப்பதற்கு முன்பாக அருகில் இருக்கும் ஸ்ரீராமர் கோவிலுக்கு சென்று அல்லது விஷ்ணு பகவானுடைய கோவிலுக்கு சென்று அங்கு வணங்கி மனதார வழிபாடு செய்ததற்கு பிறகு நீங்க எழுத ஆரம்பிக்கலாம். எழுதி முடித்த அந்த ஸ்ரீராம ஜெயம் மந்திரத்தை நீங்க பூஜை அறையில வச்சுக்கலாம் அல்லது விஷ்ணு பகவானுடைய கோவில்ல நீங்க சேர்த்திடலாம். ஸ்ரீராம ஜெயம் அப்படின்ற சக்தி வாய்ந்த எளிய மந்திரத்தை நீங்க மனதிற்குள் ஜெபித்தாலும் அல்லது நீங்க எழுதி வழிபாடு செஞ்சாலும் உங்களுக்கு இறைவனுடைய அருளும் ஆசியும் முழுதாக உங்களுக்கு கிடைத்து உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நிறைவான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கணும்னு நானும் இறைவனை வேண்டேன். நம சிவாய.